இன்றைய நாளிலும் கூட சிறப்பாக சிலுவையும் நம்பிக்கையும் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காற்றலைகளின் ஊடாக பரப்புவதிலே மிகவும் சந்தோஷமடைகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என கடவுளுக்குள்ளாக நான் நம்புகின்றேன். உங்கள் சிந்தனைகளை தூண்டட்டும். உங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே தொடர்ந்தும் பிரயாணிக்க இந்த ஆழமான வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். மார்க்கு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது தந்தையை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை முழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையிலே ஓர் கைவிடப்பட்ட அனுபவத்தின் வார்த்தையாகும். சிறப்பாக சீடர்கள் அவரை கைவிட்டு சென்று விட்டார்கள். சீடர்களால் தான் கைவிடப்பட்டிருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு அதனை ஒருபோதும் பெரிதாக படுத்தவில்லை. அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் அவர் மீது பொய்க் குற்றத்தை சுமத்தி அவரை கைவிட்ட சூழலினூடாக கடந்து செல்ல அனுப்பினார்கள். அதையும் குறித்து ஆண்டவர் இயேசு பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது தந்தையினால் தான் கைவிடப்பட்டு விட்டேன், பிதா தன்னை கைவிட்டு விட்டார் என்பதை உணர்ந்த இயேசு சிறப்பாக சிலுவையில் இருந்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எலோகி எலோகி லாபா சபத்தானி என்று அவர் தனது சொந்த மொழியிலே, அரமிக் மொழியிலே அவர் கதறுகின்றார், கூக்குரலிடுகிறார். எனவே இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை பார்க்கிற போது இந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. அது என்னவெனில், அதாவது இந்த உலகிலே வாழுகின்ற கைவிடப்பட்ட மக்களின் துன்பங்களை, துயரங்களை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இயேசுவை கடவுள் கைவிட்ட அனுபவத்திற்கூடாக கடந்து செல்ல அனுப்பினார். அதனை மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த உலகிலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் போல கைவிடப்பட்ட துன்ப துயரங்களுக்கூடாக செல்லுகின்ற ஒவ்வொரு மக்களினதும் உணர்வையும் வேதனைகளையும் வார்த்தைகளையும் கண்ணீரையும் கவலையையும் பிணிகளையும் புரிந்து கொள்வதற்காக கடவுள், தேவனாகிய கடவுள் இயேசுவை இந்த அனுபவத்திற்கூடாக கடந்து செல்ல அனுப்பினார். அவர் அவ்வாறு கைவிடப்படாவிட்டால் கைவிடப்பட்ட என்னையும் உங்களையும் அவராலே ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாதிருந்திருக்கும். எனவே அந்த புதிய அனுபவத்தை கொடுக்கும் பணியிலே தேவன் நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை அனுபவத்திற்கூடாக அவர் அனுப்பினார். எனவே இவ்வாறு அவர் சிலுவை அனுபவத்திற்கூடாக சென்றிருந்த போதிலும், கடவுள் அவரை கைவிட்டிருந்த போதிலும், ஆனால் இயேசுவோ கடவுளை கைவிடவில்லை. ஆமாம், கடவுள் இயேசுவை கைவிட்டிருந்தார். தேவன் இயேசுவை கைவிடப்பட்ட பாதையின் ஊடாக அனுப்பியிருந்தார், உண்மைதான். ஆனால் இயேசுவோ கடவுளை கைவிடவில்லை. அவர் கடவுளை இறுக பற்றி பிடித்திருந்தார். எனவேதான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகின்றார். எனவே அன்பானவர்களே, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே நாங்கள் கடவுளால் கைவிடப்பட்டோமோ என்று சந்தேகப்படுகின்றோம். கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று நாங்கள் அநேக வேளைகளிலே துன்பப்படுகிறோம். அன்பானவர்களே, கடவுள் எங்களை கைவிட்டிருந்தாலும் நாங்கள் கடவுளை கைவிடாதபடி பற்றி கொள்ளுவதே கிறிஸ்தவ நம்பிக்கை. கடவுள் எங்களை கைவிடப்பட்ட அனுபவத்தின் ஊடாக அவர் அனுப்பினாலும் நாங்கள் கடவுளை கைவிடாது பற்றி கொண்டு இருப்பதே கிறிஸ்தவ நம்பிக்கையின் உச்சநிலை. இதனைத்தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகு அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது. அவர்கள் நேபுகாத்நேச்சார் நிறுத்திய பொற்சிலையை அவர்கள் வணங்க மறுத்தார்கள்.
அதன் நிமித்தமாக எரிகின்ற நெருப்புக்குள்ளே அவர்கள் போடப்பட்டார்கள். எரிகின்ற நெருப்புக்குள்ளே அவர்கள் போடப்பட்ட வேளையிலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் நெருப்புக்குள்ளே தோன்றி அவர்களோடு கூட உலாவியதை தானியேல் புஸ்தகத்திலே படிக்கின்றோம். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ஆகிய அந்த இளைஞர்கள் நேபுகாத் நேச்சரை நோக்கி, அரசனே, நீர் நிறுத்திய பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நீங்கள் எங்களை அக்கினிக்குள்ளே போட்டாலும் எங்களை காக்க எங்கள் தேவனாய் கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் எங்களை காக்காமல் போனாலும் நீர் நிறுத்திய பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அன்பானவர்களே, இதுதான் எங்கள் விசுவாசத்தின் உச்ச நம்பிக்கை. ஆண்டவர் எங்களை பாதுகாத்தாலும் பாதுகாக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்ன ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு சேர்ந்து எங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுமாறு சிலுவை எங்களை அழைக்கின்றது. கடவுள் எங்களை கைவிட்ட அனுபவத்துக்கூடாக நாங்கள் சென்றாலும், கடவுளே, நாங்கள் உம்மை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று மறுபடியும் எங்கள் விசுவாசத்திலே எங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். நான் ஒருமுறை ஒரு பணி செய்த ஆலயத்திலே 21 வயது நிரம்பிய பெண்மணி 2 நாட்கள் காய்ச்சல் பட்டு டெங்கு என்கின்ற காய்ச்சலினாலே அவள் மரித்து போய்விட்டாள். பல்கலைக்கழகத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த பெண்மணி அவள். அந்த குடும்பத்தாரை நான் நன்கு அறிவேன். இந்த துக்க சம்பவத்திற்கு பின்னர் அவளுடைய பெற்றோர்கள் ஆலய வழிபாட்டிற்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். எனவே இந்த குடும்பத்தாரை விசாரிப்பதற்காக சென்று அவர்களோடு கூட நான் உரையாடி வருவேன். அவ்வாறு உரையாடச் சென்றிருந்த வேளையிலே இவளுடைய மூத்த சகோதரி என்னை நோக்கி, ஐயா, கடவுளா நாகபாம்பா பெரியது என்று கூறுங்கள் என்று கேட்டார். இந்த பெண்மணியினுடைய கேள்வி என்னை அதிர்ச்சிக்குள்ளே ஆழ்த்திய போதிலும் இந்த குடும்பத்தினுடைய வேதனையை நான் நன்கு அறிந்திருந்தேன். ஏன் இந்த பெண்மணி இந்த கேள்வியை கேட்கிறாள் என்பதையும் நான் நன்கு அறிந்திருந்தேன். எனவே நான் அமைதியாகவே இருந்தேன். அப்பொழுது அந்த பெண்மதி என்னை நோக்கி, ஐயா, என்னுடைய வீட்டிலே 2 முறை நாகபாம்பு வந்தது. அப்பொழுது என்னுடைய ஊர் மக்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா, குடும்பத்தாரே, சிறப்பாக இந்த வீட்டிலே செத்த வீடு நடக்கப் போகிறது, யாரோ சாகப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நானோ நம்பவில்லை. நான் எண்ணினேன், எனது கடவுள் பெரியவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தார், எனவே நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று நான் எண்ணியிருந்தேன். என்றாலும் ஐயா, நடந்தது என்ன? இந்த சூழலிலே கடவுளா நாகபாம்பா பெரிது? கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், எங்கள் தங்கச்சியை எடுத்து விட்டார், எனவே நான் ஆலயத்திற்கு இனி வரப்போவதில்லை என்று கலங்கிய கண்களோடு அந்த பெண்மணி என்னோடு பகிர்ந்து கொண்டார். என்னுடைய திருப்பணியிலே இன்னும் ஒரு முறை ஒரு சிறு பிள்ளையை நான் நன்கு அறிவேன். அவளுடைய பெயர் சலோமி. ஓய்வு நாட் பாடசாலைக்கு ஒழுங்காக வருவாள். இவ்வாறு வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே 5ஆம் வகுப்புக்குரிய புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. அப்பொழுது அங்கே புலமை பரிசில் பரீட்சையிலே இந்த பெண்மணி, சிறு பெண்மணி, தோற்று போய்விட்டாள். 141 புள்ளிகளை அவள் எடுத்திருந்தாள். ஆனால் அங்கே அந்த முறை சித்தி அடைகின்ற புள்ளியாக 143 என்று அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. எனவே 2 புள்ளிகளாலே இந்த பெண்மணி தோற்றுவிட்டாள். இதன் காரணமாக 2-3 ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட் பாடசாலைக்கோ வழிபாட்டுக்கோ இவள் வரவில்லை. எனவே நான் இவளை சந்திப்பதற்காக இவளுடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். வீட்டுக்கு சென்றிருந்த போது அங்கு பெற்றோர்கள் இருந்திருந்தார்கள். நான் அவளை நோக்கி, சலோமி, நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு 2-3 சண்டேஸ் வரவில்லையே, இதற்கான காரணம் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அவள் என்னை நோக்கி, ஐயா, நான் இனி சண்டே ஸ்கூலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். என்ன காரணம் என்று நான் கேட்டேன்.
அப்பொழுது அவள் சொன்னாள், ஐயா, அந்த ஏசாப்பாக்கு 2 மார்க்ஸ் கூட தர முடியாதா? நான் 141 புள்ளிகளைத்தான் எடுத்தேன். 143 தான் பாஸ் மார்க்ஸ். அந்த 2 மார்க்ஸ் அவர் கூட தந்திருந்தா நான் பாஸ் அல்ல. அவரே எனக்கு தரவில்லை. எனவே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் என்று கோபத்தோடு அந்த பிள்ளை பேசினாள். அநேக வேளைகளிலே வாழ்க்கையிலே தோல்விகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்களாகின்ற போது நாங்கள் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற அனுபவத்துக்கூடாக செல்லுகின்ற போது கடவுளையும் அவருடைய காரியங்களிலிருந்து முற்றுமாக எங்களை விலக்கி நம்பிக்கை இழந்த சூழலிலே நாங்கள் வாழ்கின்றோம். ஆனால் சிலுவை தருகின்ற நம்பிக்கை சற்று வித்தியாசமானது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து அவர் கதறினாலும் அதன் மறுபக்கத்திலே அவர் சொன்ன காரியம், கடவுளே, நீர் என்னை கைவிட்டாலும் நான் உம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற விசுவாசத்தின் எதிரொலியாகவே இந்த சிலுவை காணப்படுகின்றது. என்னுடைய பணியிலே ஒரு முறை நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு இந்து குடும்பத்தினர் கிறிஸ்தவர்களாக மாறினர். அந்த குடும்பத்திலே 3 பேர் இருந்தார்கள். தாய், தந்தை, ஒரே ஒரு பிள்ளை. இவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து 6 மாதத்திற்குள்ளே அங்கே தந்தை கொடிய விபத்திலே மரித்து விட்டார். எனவே தாயும் மகனுமாக அந்த செய்தியை எனக்கு அறிவித்திருந்தார்கள். ஞானஸ்தானம் கொடுத்து 6 மாதத்திற்குள்ளே இந்த பெரிய இழப்பு இந்த குடும்பத்திலே ஏற்படுகிறது என்பதை எண்ணி மிகவும் வேதனைப்பட்டவனாக அடக்க ஆராதனை நடத்துவதற்காக அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே நான் சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி மிகவும் மனமுடைந்தவளாக தனது மகனோடு இருந்திருந்தார். இவர்களுடைய மனமாற்றத்தை குறித்து அருகிலே இருந்த உற்றார் உறவினர்கள் ஏனையவர்கள் எல்லாரும், நீ இப்பேற்பட்ட கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே சென்றதன் விளைவாகவே உனக்கு இப்பேற்பட்ட துன்பங்களும் வேதனைகளும் ஏற்பட்டிருக்கிறன. எனவே நீ இயேசுவை மறுதலித்து மறுபடியும் எங்களுடைய சொந்த மதத்தை பின்பற்று என்று அவளை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். இப்பேற்பட்ட சூழலிலே தான் இத்தகைய இழப்பும் ஏற்பட்டது. எனவே ஒருவாறாக மனத்தை தேற்றியவனாக அந்த இடத்திலே சென்று அந்த அடக்க ஆராதனையை நடத்திவிட்டு இல்லத்தை வந்தடைந்தேன். இவ்வாறு அடக்க ஆராதனைகள் முடிந்து ஒரு சில மாதங்களின் பின்னர் மறுபடியும் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறேன். அவளுக்கு இருந்த ஒரு மகனும் இப்பொழுது இன்னும் ஒரு விபத்திலே அவன் அகப்பட்டு மரித்து விட்டான். எவ்வாறு இந்த இல்லத்திற்கு சென்று மறுபடியும் ஒரு அடக்க ஆராதனையை நடாத்துவது என்பதை குறித்து மிகவும் வேதனைப்பட்டவனாக அந்த இல்லத்திற்கு சென்றிருந்தேன். என்றாலும் அந்த பெண்மணி புன்முறுவலோடு என்னை வரவேற்றார். எனக்கு இது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தந்தது. நான் அவளை பார்த்து, அம்மா, இவ்வாறு சந்தோஷத்துடனும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் என்னை வரவேற்கின்றீர்களே, இதற்கான காரணம் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்னார், ஐயா, நான் இந்து மதத்திலே இருந்திருந்தால் நான் இப்பொழுது தற்கொலை செய்திருப்பேன். ஆனால் எனது கிறிஸ்தவ மதத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றியதன் விளைவாக என்னிடத்திலே புதியதோர் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னவென்றால், கடவுள் என்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டேன். நான் கடவுளால் கைவிடப்பட்ட அனுபவத்திற்கூடாக நான் இப்பொழுது செல்லுகிறேன். என்னுடைய கணவனை நான் இழந்தேன். எனக்கு அன்பாக இருந்த ஒரே ஒரு மகனை இப்பொழுது நான் இழந்து விட்டேன். வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆனாலும் என்னிடத்திலே புதிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. இந்த இழப்புகளின் மத்தியிலும் கடவுள் என்னை கைவிட்டிருந்தாலும் நான் கடவுளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. அவரை நான் விட்டுவிடப் போவதில்லை. அந்த நம்பிக்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனாலேதான் நான் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று அவள் கூறினாள். அன்பானவர்களே, இதனைத்தான் பரிசுத்த பவுலும் சொல்கிறார். எதுவும் என்னை பிரித்து நிற்காது.
மரணமோ ஜீவனோ வருங்காலமோ நிகழ்காலமோ இந்த பூவியில் உள்ளவைகளோ பரலோகத்தில் உள்ளவைகளோ எவைகளோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருபோதும் பிரிப்பதில்லை. எனவே பவுலினுடைய நம்பிக்கையோடு கூட நாங்களும் அந்த நம்பிக்கைக்குள்ளே செல்லுவோம். பவுலை பொறுத்தவரையிலே அவன் பல சந்தர்ப்பங்களிலே நற்செய்தியின் பொருட்டு கப்பற் சேதங்கள், அந்நியர்களால் வந்த சேதனங்கள், சொந்த ஜனங்களால் வந்த சேதங்கள், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் கடவுள் தன்னை கைவிட்டு விட்டார் என்ற அனுபவத்திற்கூடாக அவன் சென்றிருந்த வேளைகளிலும் அவன் சொல்லுகிறான், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. இதைப் போல அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களிலே பல வேளைகளிலே குடும்ப பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், பெற்றோர்களுடைய பிரச்சனைகள், மனைவியினுடைய பிரச்சனை, கணவனுடைய பிரச்சனைகள் மற்றும் எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், வேலைகளில் வருகின்ற தோல்வி, வியாதிகள், பிணிகள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற அனுபவங்களின் மத்தியிலே நாங்களும் கடவுளை மறந்து பல நாட்களாகிவிட்டன. வேதத்தை வாசித்து பல மாதங்களாகிவிட்டன. ஜெபித்து பல வருடங்களாகிவிட்டன. எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து போனோம் என்ற அனுபவங்களுக்கூடாக நாங்கள் போய்கொண்டிருக்கலாம். அவ்வாறு செல்லுகின்ற அன்பு தங்கியே, தங்கச்சியே, அன்பு தம்பியே, அன்பு உள்ளங்களே, பெற்றோர்களே, சற்று நாங்கள் எங்களை நிறுத்தி பார்ப்போம். கடவுளால் நாங்கள் கைவிடப்பட்டு இருந்தாலும் நாங்கள் கடவுளை மறுபடியும் பற்றி கொள்ளுவோம். அப்பொழுது சிலுவைநாதராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அணைத்துக் கொள்ளுவார். ஏனென்றால் அவரும் அப்பேற்பட்ட அனுபவத்திற்கூடாக அவரும் சென்றார். கடவுளால் அவர் கைவிடப்பட்டிருந்த போதிலும் அவர் கடவுளை கைவிடவில்லை. எனவே அந்த கடவுள் மறுபடியும் அவரை உயிரோடு எழுப்பினார். எனவே அந்த புதிய நம்பிக்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நம்பிக்கைகளிலே நாங்களும் வாழுவோம். ஜெபம் செய்வோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கைவிடப்பட்ட மக்களாகிய எங்களுடைய கண்ணீரை, கவலையை புரிந்து கொள்வதற்காக பிதாவானவரால் நீர் கைவிடப்பட்டீர் என்ற அந்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கைவிடப்பட்டு இருந்தாலும், நீர் கடவுளால் கைவிடப்பட்டு இருந்தாலும், நீர் கடவுளை கைவிடாமல் பற்றி பிடித்தவராக ஆண்டவரே, அந்த விசுவாசத்திலே நீர் நிறைந்தவராக சிலுவை மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சிறப்பாக எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு துன்ப துயர அனுபவங்களின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்களும் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற அனுபவங்களில் கூடாக செல்லுகின்ற வேளைகளிலும் கடவுளே, உம்மை நாங்கள் கைவிடாதபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை நாங்கள் கைவிடாதபடி பற்றி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கையிலே வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.